நீங்க ஒரு பிரீமியம் பைக் பாக்குறீங்க, ஒரு 300 to 400 சிசி செக்மெண்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா ஜாவோட மோஸ்ட் அஃபோர்டபுள் 300 சிசி பைக்கை வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஜாவாலே வந்து இப்ப எல்லா பைக்ஸுமே 350 சிசி அப்கிரேட் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு பைக் மட்டும் தான் 300 சிசி செக்மெண்ட்ல வருது. 2026ல புதுசா இறங்கிருக்க கலர் தான் இது. சோ இந்த கலர் பாத்தீங்கன்னா ஐவரி. சோ இதே இதுல பிளாக் கலரும் இப்போதைக்கு உங்களுக்கு மார்க்கெட்ல வந்திருக்கு. அதுவும் இல்லாம நீங்க ஷார்ட்டா இருக்கிறீங்க, ஒரு ஆவரேஜான ஹைட்டான பர்சன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த வண்டியை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட்டான பர்சன்ஸ்க்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஜாவும் பழைய எஸ்டியோட ஒரு காம்போ தான் அந்த ஜாவா 42 மாடல். ஸோ இந்த வண்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோ போறோம். ஹிஸ்டரியை பத்தி நம்ம பாத்துடலாம். இல்ல கிளாசிக் லெஜெண்ட்ஸ் வந்து டி ஜாவா பிஎஸ்ஐ இது மூணு கொண்டு வராங்க. 2018ல பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜாவா, இன்னொன்னு வந்து ஜாவா 42. ஸோ இந்த ரெண்டு மாடல்ஸ் தான் வண்டி இறங்குறதுல இருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஜாவா கூட பாத்தீங்கன்னா 300 சிசில இருந்து 350 சிசி அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டி தான் உங்களுக்கு 300 சிசில ஒன் அண்ட் ஒன்லி கிளாசிக் லெஜெண்ட்ஸ் வந்து இப்போ 300 சிசில கொடுக்குற வண்டி பாத்தீங்கன்னா இந்த ஜாவா 42 மட்டும் தான். ஸோ ஜாவா பாத்தீங்கன்னா பியூர் விண்டேஜ் ஜாவா அப்படியே இமிடேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ஜாவாவும் ஒரு விண்டேஜ் எஸ்டி. ஸோ எஸ்டி பாத்தீங்கன்னா இந்த மீட்டர் எல்லாம் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ பாடி டிசைன் பாத்தீங்கன்னா டேங்க் ஷேப் எல்லாமே எஸ்டில வந்து பாக்ஸியா இருக்கும். ஸோ ஜாவா தான் கொஞ்சம் இந்த ரவுண்ட் ஷேப்ல டிசைன் இருக்கும். ஸோ இதோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா எஸ்டியோட மீட்டர் மாதிரின்னு சொன்னேன். ஸோ அந்த பழைய எஸ்டி வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த வண்டியும் இந்த வண்டியும் நான் உங்களுக்கு மர்ஜ் பண்ணி காமிக்கிறேன். அதோட கம்பேரிசன் நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஜாவா 42ல வந்து செகண்ட் எடிஷன். ஸோ இதை வந்து நம்ம ஜே பேந்தர் இன்ஜின் சொல்லுவோம். ஸோ இது 300 சிசியா இருந்தாலுமே ஜாவா 350யோட இந்த வண்டி பாத்தீங்கன்னா பவர் வந்து ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிஹெச்பி பாத்தீங்கன்னா 27.3 பிஹெச்பியும், டார்க் வந்து 26.8 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஜாவா வந்து ஈவன் தோ 350 சிசியா இருந்தாலுமே 23 பிஹெச்பியும் 28 நியூட்டன் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் பாத்தீங்கன்னா அதோட நம்பர்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்மே நீங்க ஓட்டுமா நல்லாவே ஃபீல் பண்ணலாம். பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா ஜாவா 350யோட இது வந்து ரொம்பவே பிரைஸ் கம்மி. ஸோ ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ஜாவா பைக்னு சொல்லலாம் இந்த ஜாவா 42 தான். லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர் ஆகட்டும், எல்லாமே ஹாலஜன்ல தான் அவங்க ஸ்டில் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஆக்கல. அதே மாதிரி மீட்டர் வந்து ஸோ இது வந்து 42லேயே ஒரு டாப் வேரியன்ட் சொல்லலாம். மீட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் மீட்டர். டயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 90 18 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் தான். பேக்லயுமே பாத்தீங்கன்னா 120 80 17 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு அல்லாய் பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கட் அல்லாய் மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் வெர்ஷன்ல வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் கட் இருக்காது. இது வந்து நார்மல் ஃபுல் பிளாக்கா இருக்கும், பிளாக் அவுட்டா இருக்கும். ஸோ டிஸ்க் சைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 280 mm, பேக்ல 240 mm டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட சேசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பேரல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பாத்தீங்கன்னா 35 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து டபுள் சஸ்பென்ஷன், உங்களுக்கு வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்சுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 300 சிசிலே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். ஸோ இவ்வளவு பவர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 28 பிஹெச்பியும் 28 நியூட்டன் டார்க் கிட்டத்தட்ட அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 13.2 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியுமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1369 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து உங்களுக்கு 788 mm தான். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஒரு ஷார்ட்டான பர்சன் நீங்க நான் ஆவரேஜான ஹைட் இருந்தாலுமே இந்த வண்டி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கம்பெனி கொடுத்துருக்க மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 35 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 28ல இருந்து 35 km/லிட்டர் வந்து வேரி ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல ரைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பா மைலேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு ஆவரேஜா கிடைக்கிற மைலேஜ் பாத்தீங்கன்னா 35 தான் நமக்கு ஆவரேஜா கிடைக்கும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டர்டோட வரும். இந்த வண்டி நம்ம வந்து இப்போ வருஷம் பாத்தீங்கன்னா கம்பெனில வந்து சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. ஸ்டாண்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு சுத்தமா வந்து அடியில வந்து உங்களுக்கு பெரிய அளவு தட்டாது. ஸோ அடுத்து நம்ம வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாத்துக்கலாம். வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. வண்டியோட சீட்டிங் பொசிஷனுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லாங் ரனுக்கு வந்து வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா வண்டி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வண்டி. உங்களுக்கு ஒரு 90-100 க்ரூஸ் பண்றதுக்கே ரொம்ப இன்ஜின் ஸ்ட்ரெயின் இல்லாம போகுது. அதுவும் இல்லாம ஹீட்டிங் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனோட ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு கான்ஸ்ல வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இருக்குது. மைலேஜுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்ல தான் வந்து சேரும். கொஞ்சம் மைலேஜ் வந்து இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்.
பட் வந்து நம்ம ஆவரேஜா நம்ம க்ரூஸ் பண்ணி ஓடணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாலிடா 35 கிலோமீட்டர் per லிட்டர் வந்து கிடைக்கும். இதே மாதிரியே ரேஷ் டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தான் அரௌண்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ வண்டியோட பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம என்ன ஒரு 90-100 அந்த ஸ்பீட்ல போனாலுமே பைட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன் தான். ஹேண்டில் பார் வந்து நல்ல வைடான ஹேண்டில் பாருமே கொடுத்துருக்காங்க. ஃபுட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் டு பாடி தான் இருக்கு. வண்டியோட லெஃப்ட் சைடு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், ஹார்னு, ஹை பீம், லோ பீம், இங்கே வந்து பாஸ் லைட் தனியாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச், இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் பட்டன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மீட்டரில் உள்ள எல்லா ரீடிங் எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோமீட்டர் எல்லாமே மாறும். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன், ஏபிஎஸ், நியூட்ரல், ஃபியூல் இண்டிகேஷன், இன்ஜின் லைட் இண்டிகேட்டர்லாம் வருது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்து இதில் காமிக்கும். ஸோ இதில் வந்து ஓடோமீட்டர் ரீடிங் இருக்குது. ஸோ டைமிங், கியர் ரேஷியோ உங்களுக்கு இதில் காமிக்குது. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டருமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப லைட்டர் கிளச்சாக இருக்குது. ஸ்டிஃபரான கிளச்னால ஸோ உங்களுக்கு வந்து டவுனில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹைவே வந்து உங்களுக்கு ஒரு 90-100 க்ரூஸ் பண்ணுறதுக்கு வந்து வண்டி இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகாமலே போகுது. டாப் ஸ்பீட் வந்து உங்களுக்கு 130 வரைக்கும் மேக்ஸிமம் போகும். நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி நமக்கு நல்ல பவர் இருக்கிறனால பேக்ல இருக்கவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்காது. ஸோ ஒரு பேக்ல ஒரு கேரியர் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்கும். மற்றபடி சீக்கிரம் கான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கவங்களே கால் கொஞ்சம் ஃபோல்ட் ஆகி சீட்டிங் பொசிஷன் இருக்கும். ஏன்னா வண்டி கொஞ்சம் ஷார்ட்டான வண்டி. ஜாவா 42 வந்து நியூ கலர் வந்து இப்போ ஜஸ்ட் ஃபெப்ல தான் லான்ச் ஆச்சு. ஸோ லான்ச் ஆனதுமே இந்த வண்டி வந்து நமக்கு ரிவ்யூக்காக தந்த ஐஸ்வர்யா டஸ்க்கு நம்ம வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாம இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ரைட் வந்து அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட டீலர்ஷிப் லொகேஷன் பத்தி பாத்தீங்கன்னா நார்கோயில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஒரு 300 to 400 சிசி கேட்டகரி பைக் பாக்குறீங்க, ஒரு ரெட்ரோ மாடல் பைக் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஜாவா 42 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு 300 சிசி கேட்டகரின்னு சொல்லலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டு நம்ம ஹோண்டால எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல்லான 300 சிசி என்ஜின். அதுவும் இல்லாம மோஸ்ட் அஃபோர்டபுள் ஒரு 300 சிசி ஜாவா பைக்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன், பை.